Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 459 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஏச கூப்பிட்டு போறக்காண்டி வந்தாங்கல்ல, அவனை கட்டி வச்சிருந்த சங்கிலி எல்லாம் கழட்டி விட்டுட்டு செருப்ப போட்டு மேன் கிளம்பலான்னு சொல்லி அவனை கூப்பிடுவாங்க. அவனும் சைலண்டா அந்த செருப்பை போட்டுட்டு அவன் பாட்டுக்கு பொறுமையா வருவான். அங்க எல்லாம் சண்டை போட்டு தப்பிக்க ட்ரை பண்ணவன் இங்க ஏன் இந்த சப்ப பீஸுங்களை அடிச்சுட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணலன்னா அது ஏன்னா அது அப்படித்தான். இதுக்கப்புறம் இவன் சண்டை போட்டா என்ன போடாட்டி என்ன, இப்ப அவன் இருக்கிற தீவை சுத்தி இருக்கிறவனுங்க எல்லாம் மெரைனாளுக்கு தான். என்னதான் இவன் அடிச்சுக்கிட்டு ஓட ட்ரை பண்ணாலும் ஓடுன 2வது ஸ்டெப்ல அலேக்கா லாக் பண்ணிடுவானுங்க. அதனால தலைவர் எந்த ஒரு பரபரப்பும் பண்ணாம அவன் பாட்டுக்கு அமைதியா அவன் தம்பி அவனும் சின்ன வயசுல எப்படி எல்லாம் இருந்தாங்கன்னு லூஃபிய நினைச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு போவான். அவனுங்களும் அப்படியே கூட்டு போவானுங்க. இவனை அண்டர் கிரவுண்ட்ல அடைச்சு வச்சிருந்திருக்கானுங்க. இப்ப மேல ஏறி போகணும். பழனி படிக்கட்டு மாதிரி அப்படியே ஓடு போய்கிட்டே இருக்குது. அதனாலதான் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டு வந்துட்டானுங்க போல. என்ன ஏறி மேல போக வேண்டாம். சரி, இப்ப வந்து ஃபயர் ஃபிஸ்ட் எஸ் போட்டு தள்ள போறாங்க. இந்த மேட்டர் தான் இப்ப மொத்த உலகத்துக்குமே ஒரு ஹாட் நியூஸ். ஃபர்ஸ்ட் சவுத் ப்ளூவா காட்டுறாங்க. அங்க மார்க்கெட்ல சில பல பேர் பேசிட்டு இருக்காங்க. 3 மணி நேரம் தான் இன்னும் இருக்குது. ஒயிட் பியர்ட் ஏன் இன்னும் வரல? ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, அவர் எப்படி அங்க வர முடியும், ஏன்னா அவருக்கு வயசாயிருச்சு, அதனால அவர் அங்க வந்தாருன்னா அவருக்கு தான் பிரச்சனை. இதுக்கு முன்னாடி அவர் பைரட் டேரால வேற லெவல்ல பெரிய ஆளா தான் இருந்தாரு. ஆனா இப்ப சில வருஷங்களாவே அவரோட பேரு வந்து எங்கேயுமே பெருசா அடிபட்ட மாதிரி இல்ல. அதாவது இங்க சம்பவம் பண்ணா அங்க சம்பவம் பண்ணான்னு லூஃபி தான் போட்டு தட்டி பிரிச்சுட்டு இருக்கான். அதனால வரதுக்கு வாய்ப்பு கம்மி தாங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொன்னாலும் இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அவரு கண்டிப்பா வருவாரு. அதனாலதான் ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கவங்க எல்லாருமே எலைட் ஆளுலாம் கூப்பிட்டு வச்சிருக்கானுங்க. சோ கூடிய சீக்கிரத்திலேயே ஒயிட் பியர்ட் அங்க வருவாரு. வந்தா என்ன ஆகும், ஒரு பெரிய கலவரம் தான். அப்படியே ஈஸ்ட் ப்ளூல காட்டுறாங்க. அங்க இருக்க மக்களும் இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒயிட் பியர்ட் வந்து இன்னும் ஏன் வரல, ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி இருந்த பைரட் யாரால ஒரு பெரிய ஆளு. இப்பெல்லாம் அவரால் இறங்கி சண்டை போட்டு இந்த நேவி ஹெட் குவார்டர்ஸ் ஜெயிக்க முடியுமா? அண்ட் இது வரைக்கும் பைரட்ஸ்ங்களோட ஹிஸ்டரிய புரட்டி பார்த்தா யாருமே மரைன் ஃபோர்டை இப்ப வரைக்கும் அட்டாக் பண்ணதில்லை. அப்புறம் எப்படி இப்ப மட்டும் எடுத்து சண்டை போடுவாங்கன்னு நமி மாதிரியே ஒரு பொண்ணுக்கு சேலையை கட்டி விட்டு காட்டுவாங்க. ஆனா ஒரு மொட்டை முதேவி என்ன சொல்லும், 20 வருஷத்துக்கு முன்னாடி ஷிகி த கோல்டன் லைன் ஒருத்தர் அந்த மரைன் ஃபோர்டுக்குள்ள பூந்திருக்காராமா. பூந்தவர் வெளியில ரிட்டர்ன் வரும்போது அந்த நேவி ஹெட் குவார்டர்ஸையே பாதி அழிச்சிட்டாராம். ஆனா இந்த டைம் அந்த அளவுக்கு எல்லாம் போகாது, அதை விட மோசமா போகுது. இப்ப யாரு ஜெயிச்சாலும் தோத்தாலும் அதுல ஏகப்பட்ட பேரு சாக போறது கன்ஃபார்ம். இப்ப இவனுங்களை பொறுத்த வரைக்கும் ஒயிட் பியர்ட் அங்க வராம இருக்கிறதே நல்லதுங்கிற மாதிரி தான் சொல்லுவானுங்க. ஏன்னா அவன் வராம இருந்தானா அங்க போக போறது ஒரே ஒரு உசுறு. வந்தான்னா கொத்து கொத்தா சாவாங்க. இதெல்லாம் தேவையா? ஊருக்குள்ள இப்படித்தான் நிறைய பேர் ஒரு ஓரமா குத்த வச்சு உட்கார்ந்துகிட்டு உலக நியூஸ் எல்லாத்தையும் இழுத்து போட்டு பயங்கரமா ஜட்மெண்ட் கொடுக்கிறது. இவன் எல்லாத்தையும் என்ன தெரியுமா பண்ணணும், அப்படியே உட்கார வச்சு அடியில பாம வச்சு வெடிக்க விட்டுறணும். நன்னாரி பயலுக. அப்படியே கட் பண்ணி நார்த் ப்ளூவா காட்டுறாங்க. அங்க ஒரே பனி பெஞ்சுக்கிட்டு இருக்குது. பார் ஓனர் கிட்ட ஏன்டா கடை ஓபன் பண்ணலான்னு கேட்டா, டேய் ஒரு பெரிய பிரளயமே நடக்க போகுது, இந்நேரத்துக்கு வந்து சரக்கு கேட்டுட்டு இருக்கீங்க, போங்கடா இன்னைக்கு ஒரு நாளாச்சும் திருந்தி இருங்க, நாளைக்கும் இந்த உலகம் இருக்கத்தான் போகுது, இன்னைக்கு நான் கடையை திறக்கிறேன்டா, அப்ப வந்து சரக்கடிங்க, இப்ப போங்கடான்னு விரட்டி விடுவான். ஆனா அப்போ அவனுக்கு விட மாட்டானுங்க. அவனு என்ன சொல்லி கேட்கறானுங்கன்னா, ஏஸ் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஸ்கஃபோல்டுல வச்சிருக்காங்கல்ல, அந்த இடத்துல இப்ப இவனு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதாமா, அதனால குடுங்கடான்னு சொல்லி கெஞ்சிட்டு இருப்பானுங்க. நல்ல குடிமகன்கள், நல்ல நாடு. அடுத்தது வெஸ்ட் ப்ளூ. அங்கேயும் பார்ல சரக்கு அடிச்சுக்கிட்டு பயங்கரமா கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருப்பானுங்க. என்னன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கதான் உட்கார்ந்து அவன் சரக்கு அடிச்சுட்டு இருந்தானாமா. அந்த டைம் எல்லாம் இவனுக்கு செத்து போயிருவானுங்கன்னு ஒரு பயத்துல தான் இருந்தானுங்க. ஆனா பொழைச்சதே பெரிய அதிசயம்னு இந்த தபேலா மண்ட சொல்லிட்டு இருக்கும். அப்படியே கட் பண்ணி கிராண்ட் லைன்ல காட்டுறாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒயிட் பியர்ட பத்தி A to Z நல்லாவே தெரியும். ஏன் அங்க விளையாண்டுட்டு இருக்க சின்ன குழந்தைங்க கூட ஒயிட் பியர்டு மாமா பயங்கரமான ஆளு ஆமான்னு சாலியா பாட்டு பாடிட்டே விளையாண்டுட்டு இருக்குங்க. ஒரு சில பேரு பயங்கரமா சாமி கும்பிடுவாங்க. கடவுளே இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு, நேக்கு எதுவுமே புரியலேன்னு சொல்லி ஒரு பொண்ணு புலம்பிட்டு இருக்கும். எனக்கு என்ன டவுட்னா, இப்படி ஒட்டில இருந்து புலம்பிட்டு இருக்காளே, வெயிட் தாங்காம உடஞ்சதுன்னா பொட்டுன்னு போயிட மாட்டா. இட்ஸ் ஓகே, சம்பவம் நடக்கணும்னு இருந்தா நடந்து தானே ஆகணும். சரி ஓகே, இப்ப அந்த மரைன் ஃபோர்ட்ல காட்டுறாங்க. அதுதான் நேவி ஹெட் குவார்டர்ஸ்க்கு வீடு. அங்க வீடுகள் நிறைய இருக்குதுல்ல, அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே நேவி ஆளுகளோட ஃபேமிலிஸா தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவானுங்க, சேஃப்டி பண்ண மாட்டானுங்களா? நார்மல் மக்கள் ஒரு ஈக்காக்கா கூட அங்க இருக்காது. ஏன்னா ஏச போட்டு தள்ள போறாங்கன்னு ஒண்ணு எப்படியும் கலவரமாவுன்னு தெரிஞ்சு அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையுமே இவாக்குவேட் பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க ஒண்ணு கேட்கலாம், மக்களுக்கு முன்னாடி தான்டா ஏச எக்ஸிக்யூட் பண்ண போறாங்கன்னு சொன்னேன், இப்ப என்னடா எல்லாத்தையும் இவாக்குவேட் பண்ணிட்டாங்களேன்னு சொல்றேன், மானகட்ட பையல, அதைத்தானே கேக்குறீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். பரவாயில்ல, தொடச்சுக்கிறேன். ஆக்சுவலா எப்படி மக்கள் முன்னாடி எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னா லைவ் டெலிகாஸ்ட் எல்லாருமே 3 டிவில பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஐ மீன் 3 டிவியை வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். அதுவும் எங்க சபோடி ஆர்கிபெலகோல எல்லாரும் மூஞ்சிலையும் அப்படி ஒரு பதட்டம், என்ன ஆகுமோ ஏதாகுமோ ஏதாகுமோ என்ன ஆகுமோன்னு. அதுலயும் மெயினா ரிப்போர்ட்டர்ஸ் கேமராமேன் எல்லாம் கண்ணை தீட்டி வச்சு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த நியூஸ் எல்லாத்தையுமே உலகம் பூரா செகண்டுக்கு செகண்ட் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்காக ரொம்ப தீவிரமா கொடூரமா சொல்ல போன ரொம்ப பச்சையா நின்று வேலை பார்ப்பாங்க.
போவாங்க. ஒரு சில பேர்லாம் நேவி ஹெட் குவார்டர்ஸ் பார்த்துட்டு அப்படியே ஆடி போயிருவானுங்க. ஏன்னா இது வரைக்கும் இப்படி அவங்க நேவி ஹெட் குவார்டர்ஸ் பார்த்ததே இல்ல. இப்படி இவனுங்க லைவா டெலிகாஸ்ட் பண்ணும்போது ஒயிட் பியர்டுக்கு தெரியாதா என்ன? ஆனா இன்னுமே அவன் ஏன் அங்க வரலங்கிறது ஒரு பெரிய பலத்த சந்தேகம். எனக்குமே அந்த பதட்டம் இருக்கதான் செய்யுது. உங்களுக்கு இருக்குதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, என்னன்னா செக்யூரிட்டிக்காக அங்க சுத்தி இருந்த கப்பல் எல்லாத்தையுமே ஒயிட் பியர்டு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் காலி பண்ணியிருக்கான். ஆனா ஒயிட் பியர்டு இங்க வந்தான், அங்க வந்தான், இங்க நிக்கிறான், அங்க நிக்கிறான்னு அவனை பத்தி எந்த ஒரு தகவலுமே இல்ல. இதனாலேயே மரைன் ஃபோர்ல இன்னும் டென்ஷன் அதிகமாயிட்டே இருக்குது. எல்லாத்துக்கும் பிபி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் டப்புன்னு நெஞ்சு வெடிச்சு பொட்டுன்னு போயிடலாம். சொல்ல போனா ஏச போட்டு தள்ளறதுக்கு 3 மணி நேரத்துக்கு கம்மியா தான் இருக்குது. அப்ப நம்ம சென்கோக்கு இருக்கிற ஹெட் குவார்டர்ஸ் காட்டுறாங்க. அப்ப கார்ப் செம காண்டாயி டேபிள்ல குத்திக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா சென்கோக்கு ஏதோ ஒரு வேலையை கார்ப் கிட்ட செய்ய சொல்லியிருப்பாரு. அதை நிஜமாவே பண்ணணுமா, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஆக்சுவலா பப்ளிக்கா ஏச வச்சு எக்ஸிக்யூட் பண்றதே இந்த பைரட்டை போட்டு தள்ளணுங்கிற காரணத்துக்காக மட்டும் இல்ல, ஃபியூச்சர்ல வரவங்களுக்கு இது ஒரு முக்கியமான சம்பவமா இருக்கும். சோ அதனால இத பண்ணித்தான் ஆகணும்னு உடனே அவரும் காண்டாயி போவாரு. சென்கோக்கு தெளிவா சொல்லிடுவான், இந்த விஷயத்துக்கு நீ மட்டும்தான் பொறுப்பு, அதனால நான் சொன்ன வேலையை மட்டும் மறந்துடாதப்பா. சரி ஓகேன்னு கொல்ல கால போவான். என்ன அப்படி செய்ய சொன்னான்னு தெரியல, ஆனா போக போக பாத்துக்கலாம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கட் பண்ணி அந்த மொத்த ஐலாண்டையுமே காட்டுறாங்க. கொக்கா மக்கா பலத்த பாதுகாப்போட வேற லெவல்ல இருக்குது. யாராச்சும் முன்னாடி வந்து நின்னா போதும், ஸ்பாட்லயே பாடியில ஒரு 300 புல்லட் இறங்கும் போல அந்த அளவுக்கு பீரங்கீஸ லோட் பண்ணி வச்சிருக்கானுங்க. அண்ட் என்ட்ரன்ஸ்லயே ஒரு 8 பெரிய பெரிய ஜெயண்ட் ஆளுகளையும் நிக்க விட்டுருக்கானுங்க. கப்பலுமே ரவுண்டு கட்டி வரிசையா நின்னுட்டு இருக்குது. யாரும் நெருங்க முடியாது. எல்லாம் பரபரப்பா வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க. அண்ட் கோட்டையோட செவுத்த சுத்தி ஃபுல்லா பீரங்கி தான். அதுவும் சின்னது இல்ல, பெரிய பெரிய சைஸ் பீரங்கிங்க. கோட்டைக்கு வெளியிலேயே எப்படி இருக்குன்னா உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும் அங்க பாருங்க. கோகா மக்கா மாயமில்லே மந்திரமில்லே, இதுக்குள்ள நீங்க மண்ணெல்லி போட்டாலும் கீழே விழாது, தண்ணி அள்ளி ஊத்தினாலும் கீழே விழாது. ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் சும்மா நிரம்பி வலியுது. இன்னும் 3 மணி நேரத்துல நம்ம ஏச எக்ஸிக்யூட் பண்ண போறோம். எல்லாருமே தயாராருங்க, யாரு வந்தாலும் விடக்கூடாதுன்னு சொன்ன உடனே அம்புட்டு வெறும் தொண்டையிலேயே ஏத்துவானுங்க. ஆக்சுவலா இந்த உலகத்துல இருக்க மொத்த எலைட் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே இங்கதான் கொண்டு வந்து சேர்த்து இருக்கானுங்க. மொத்தமா இவங்க சொன்ன கணக்கு எவ்வளவுனா 1,00,000 பேருக்கு மேல இருக்காங்க. இதுதான் இந்த மரைன் ஃபோல்டோட அவுட்லைன் மேப். இந்த மொத்த இடத்தையும் சுத்தி 50 நேவி ஷிப் இருக்கு. அதை தாண்டி வரணும்னா அந்த செவுத்தை தாண்டணும். அந்த செவுத்தை தாண்டி உள்ள வந்துட்டா உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. அதனால சாதாரண ஆளுகளெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல உள்ள வரவே முடியாது. சொல்ல போனா நம்ம பைய லூஃபியாலேயே அந்த இடத்தை தாண்டி உள்ள வர முடியாது. அதுக்குள்ளேயே சுட்டு கப்பலை கவுத்திடுவானுங்க. ஒரு பெரிய போர்ஸ் இருந்தா மட்டும்தான் லூஃபியால எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம உள்ள வந்து சேர முடியும். சரி இவனுங்களே இவ்வளவு பேர் இருக்கானுங்கன்னா பவர்ஃபுல்லான ஆளுங்க எத்தனை பேர் இருக்கானுங்க? சொல்ல போனா 7 வார்லார்ட்ஸ் இருக்கானுங்களே, அதுல இருக்க அந்த 5 பேரை தாண்டி யாராச்சும் உள்ள வர முடியுமா? குமா இருக்கான், கெக்கோ மொரியா, டோஃப்ளமிங்கோ, மிஹாக்கு, நம்ம போவா ஹன்காக்கு. பாவம் புள்ள இன்னுமே லூஃபியை நினைச்சு கவலையில தான் இருக்கா. சோ இப்படி பவர்ஃபுல்லான ஆளுங்களும் இருக்காங்களா? காம்படிஷன் ஹெவியா தான் இருக்குது. உங்களுக்கு இந்த 7 வார்லார்ட்ஸ்ல யாரு ரொம்ப பிடிச்ச வார்லார்டுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் யார் அதிகமா சொல்றீங்கன்னு. அப்போ அந்த அட்மிரல்ஸ் எல்லாம் வந்து அவனு சேர்ல வந்து உட்காருவானுங்க. 3 பேரும் வந்து உட்காரத பார்த்தாலே வேற லெவல்ல இருக்கும். ஒன்னு அவகிஜி, இன்னொன்னு அகைனு. இவனை தான் நல்லா பார்த்து வச்சுக்கீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு. ஏன்னா ஒரு பெரிய சம்பவத்தை இவன் தான் பண்ண போறான். அடுத்தது கிசரு. சோ மொத்த கூட்டமும் இங்க முக்குன்னு முக்கிட்டு நின்னுட்டு இருக்கானுங்க. அதுவும் அவனுக்கு கத்துற சவுண்டுக்கு அந்த மொத்த தீவுமே அதிரும். எப்படியாச்சும் ஏச காப்பாத்த வர்ற அந்த ஒயிட் பியர்ட போலந்து கட்டியணும்னு கொலவெறியோட கத்திட்டு இருப்பானுங்க. அந்த டைம் நம்ம ஏசு இன்னுமே பழனி படிக்கட்டை ஏறிட்டே தான் இருப்பான். பொறுமையா அவன் தம்பியை நினைச்சுக்கிட்டே, லூஃபி நம்ம எப்பவுமே வாழ்க்கையில எதுக்காகவும் வருத்தப்பட்டுட்டு வாழக்கூடாது, நம்ம நினைச்சதை சாதிச்சிடணுங்கிற மாதிரி சொல்லுவான். சோ அப்படி ஒரு வழியா பொறுமையா மேல வந்து சேர்ந்துட்டான். அப்ப அப்படியே டோரை ஓபன் பண்ணுவாங்க. அப்ப அவனுக்கு அவன் சொன்ன விஷயம் தான் ஞாபகத்துக்கு வரும். நம்ம ஒரு நாள் இந்த கடலுக்கு போய் நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையை சுதந்திரமா வாழணும் அப்படின்னு நினைச்சான். அப்படி வாழ்ந்தவனுக்கு தான் இப்ப இந்த நிலைமை. அப்படியே பொறுமையா பொடி நிறையா சாவ நோக்கி ஏசு நடந்து போறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.